அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகிறேன். இந்த ஜூன் மாதத்திலே 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் மீண்டுமா இந்த காணொளியின் மூலமாக கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாய் வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தபடியால் நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம். இந்த வேளையிலே விசேஷமாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகிறேன். உங்களுடைய நலன்களுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் நம்முடைய திருச்சபையின் மக்களுக்காக இன்னுமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி சுவாமி. கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் தேவாலயத்திலே கூடி ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் இந்த காணொளியின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை துதிக்கிற துதி ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டின அன்புக்காய் நன்றி சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஆண்டவரே இந்த வார்த்தையில் அவர்களுக்குள்ளாய் ஜீவனையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில கூட நாம் நம்முடைய ஆரம்ப பாடலாக மத்திலே போதகர் அம்மா அவர்கள் அந்த பாடலை பாடுவார்கள். என் இன்ப துன்ப நேரம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவ
வேளையில கூட நாம் வீணையை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய போதகராமா அவர்கள் மீண்டுமாக இந்த வாரத்திலே அவர்கள் வீணை வாசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலை வாசிக்கிறேன். நீங்கள் அனைவரும் கேளுங்கள். அடுத்ததாக தேவகுமாரா தேவகுமாரா என்னும் பாடலை வாசிக்க கேட்போம். Thank you.
பிரியமானவர்களே, மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் மத்தியிலே கொண்டு வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டின அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். பாலிங்கிச்சு ஒரு இடத்துல இப்படியாய் சொல்லுகிறார். அவருடைய புத்தகத்திலே 2 ஸ்திரீகள் பெண்மணிகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பக்கத்து கிராமத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே அவர்கள் சிற்றாட்டை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது பார்ப்போமானால் சில வேளைகளில் சிற்றாட்டானது அதிக தண்ணீர் இல்லாதபடினால் சுலபமாக கடந்து சென்று விடலாம். சில நேரங்களில் அந்த இடத்துல பெருக்கெடுத்து வெள்ளம் போல ஓடும்படியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அநேகர் அந்த பகுதியில் செல்வதற்கு பயப்படுவார்கள். அந்த ஒரு சிற்றாட்டை கடப்பதற்கு அவர்கள் பயந்து போவார்கள். ஆனால் இந்த 2 ஸ்திரீகளும் பார்த்தார்கள், அவர்கள் போகிற நேரம், அவர்கள் கடக்கிற அந்த நேரத்திலே பெருக்கெடுத்து ஓடியதாய் பார்க்கிறோம். வெள்ளமானது அதிகமாய் ஓடியது, சுழன்று கொண்டு ஓடிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அந்த சகோதரிமார்கள் சொன்னார்கள், மோசேயை குறித்து பார்ப்போமே, வேதத்திலே அவர் செங்கடலை 2ஆய் பிளந்தவர், சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து போகும்படியாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தாரே. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அல்லவா போகிறோம், நம்மை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறாரே. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி ஒரு குருட்டாட்டமான விசுவாசத்தோடு அவர்கள் கடக்க முயன்றார்கள். அவர்கள் கடந்து போன போது சம்பவித்தது என்ன? அந்த சிற்றாட்டிலே அவர்கள் பெருக்கெடுத்து போகப்பட்ட அந்த இடத்திலே அந்த குவியலாக ஒரு தண்ணீரானது சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். அந்த தண்ணீரானது அடித்துக் கொண்டு போனது, அவர்கள் இழுத்து போனார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளே,
நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விசுவாசம் என்ற போர்வில்லை குருட்டாட்டமாய் நாம் கடந்து போக கூடாது. இந்த கொள்ளை நோயினால் நமக்கு ஒன்றும் நடைபெறாது, ஒருவேளை கர்த்தர் என்னை பாதுகாப்பார், என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி நம்முடைய செயல்முறைகள் எல்லாவற்றையும் விட்டு நாம் அசதியா இருப்போமானால் பிசாசானவன் நம்மை பல விதத்திலே சோதிக்கப்பட்டு பாதாளத்திலே நம்மளை கொண்டு போய் விடுவான். ஜாக்கிரதையா இருங்கள். இந்த நாட்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள். எங்கு பார்த்தாலும் கடுமையான கொரோனாவால் அநேகர் பாதிக்கப்படுவதை நாம் கேள்விப்படுகிறோம். அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வாழையிலே நாம் ஜெபித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோமாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என்னோடு கூட நீங்களும் ஜெபத்தில் இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆமென். ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பின் பிதாவே, இந்த வாழையில உடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை நாமத்திலே உடைய வார்த்தையை வைப்பதாக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கிருபையினாலே தயவினாலே கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக, அவருடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விசுவாச பாதையிலே கடந்து போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா தடைகளை நீக்கி போடுகிறாய். பிசாசின் அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருகிற ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு விசுவாசத்தினால் நடப்பது எப்படி. விசுவாசத்தினால் நடப்பது எப்படி என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசி என்று சொல்லுகிறவர்கள் கட்டாயம் நாம் விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்று தெளிவாய் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவேதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. எனவேதான் வேதத்திலே எபிரேயர் 11:6 இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் யாக்கோபு 2:20 சொல்லுகிறது, வீணான மனுஷனே
கிரியில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமே என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதுமா, விசுவாசத்தோடு கிரியும் அவசியம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நாம் அறிந்திருக்கிறோமே. ஒரு மனிதனுக்கு எது முக்கியம், விசுவாசமா கிரியையா? ஒரு அருமையான படகோட்டி ஒருவன் இருந்தான். அவன் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் 2 துடுப்புகளை பயன்படுத்துவதுண்டு. ஒரு துடுப்பிலே விசுவாசம் என்ற ஒரு பெயரை எழுதி வைத்தான், இன்னொரு துடுப்பிலே கிரியை என்ற பெயரை எழுதி வைத்தானாம். அந்த முதலாவது விசுவாசம் என்ற துடுப்பை அவன் எடுத்து உபயோகப்படுத்தி அந்த படகை செலுத்தும் பொழுது அந்த படகானது இருந்த இடத்திலே சுற்றி சுற்றி வந்திருந்ததை தவிர சற்றேனும் அது முன்னுக்கு செல்லவில்லை. பிரியமானவர்களே, இரண்டாவது துடுப்பாகிய கிரியை என்ற ஒரு துடுப்பை அவன் எடுத்து அவன் உபயோகப்படுத்தி அவன் செலுத்தும் பொழுது அந்த படகு இருந்த இடத்துல இருந்தது தவிர அது முன்னேறி செல்லவில்லை. காரணம் என்ன? கடைசியாக அவன் என்ன செய்தான், 2 துடுப்பையும் விசுவாசம் கிரி என்ற 2 துடுப்பையும் அவன் பயன்படுத்தும் போது அந்த படகானது வேகமாக முன்னேறி சென்றது. பிரியமான தேவ ஜனமே, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் விசுவாசமும் கிரியையும் மிக மிக அவசியம் என்பதை பார்க்கிறோம். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே விசுவாசமும் கிரியை இவை 2ம் உள்ளத்தில் இருக்கும் போது அவனுடைய உள்ளத்திலே விசுவாசத்தின் ஆவியானது செயல்படுவதை பார்க்கிறோம். 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திலே அவர் கடந்து போகும்போது அநேகருடைய வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அவர் மெச்சிக் கொள்வதை பார்க்கிறோம், பாராட்டுகிறார். ஆம், விசுவாசம் உள்ள கிரியைகள் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அவர் பாராட்டுவதை பார்ப்பதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த ஒரு காரியம். மத்தேயு சுவிசேஷ நூல் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொசமான். பிரியமானவர்களே, நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் அவன் அதிகமாய் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு வேலையிலே அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்திலே அவன் தன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக இந்த சம்பவம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். உடனே இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாச அறிக்கை தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன உடனே இயேசு அதை கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பாராட்டுவதை பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பாராட்டுவாரா? அன்பான மகனே மகனே, உன் வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் காணப்படுகிறீர்களா? சோதித்து பார்ப்போம். இன்னொரு சம்பவம் வேதத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். திமிர்வாதனை குறித்து தூக்கி வந்தவர்களை குறித்து அவருடைய விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குவதை பார்க்கிறோம். திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த அந்த மக்களை பார்த்த உடனே, அவருடைய விசுவாசத்தை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து அவர் பாராட்டுவதை பார்க்கிறோம்.
அவருடைய விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்படுவதை பார்க்கிறோம். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய விசுவாச கப்பலானது சேதப்படுது. இன்னுமாய் தான் விருப்பம் போல இந்த உலக பிரமாணமான காரியங்களை போய்விடக் கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த நஷ்டங்கள் வந்தாலும் எந்த போராட்டத்தின் வழியாய் கடந்து வந்தாலும் கர்த்தர் எனக்கு போதுமானவர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையிலே தேவன் உன்னை பாராட்டுவது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாச காரியத்திலே நாம் செயல்படுகிறோமா? இன்னொரு சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றால் அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். பிரியமான தேவஜனமே, 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்ற சம்பவத்தை சொல்லப்படுகிறது. திரளான ஜனங்கள் இயேசுவை சுற்றி இருந்தார்கள். இயேசு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். சீஷர்கள் சொல்கிறார், எத்தனையோ பேர் உம்மை தொடுகிறார்களே, உம்மை நெருக்குகிறார்களே, உம்மிடத்திலே உரசுகிறார்களே, இப்படி இருக்கும் போது என்னை தொட்டது யார் என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லும் போது அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை அவள் நம்பிக்கையோடு தொட்டிருக்கிறார். இந்த வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்ற விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தபடினாலே அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் இயேசுவின் வல்லமை புறப்பட்டு வந்தது. உடனே அவள் 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள அந்த வேதனை நீங்கி அவள் சுத்தமானாள் என்று பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து என்ன சொல்கிறார்? மகனே திடன்கொள், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொல்வதாய் பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, விசுவாசிகள் ஆழமான விசுவாசத்தோடு இருக்கிறோமா? மலைகள் பெயர்ந்தெடுக்கிற விசுவாசம் நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நாம் அனைவரும் இப்படிப்பட்ட விசுவாச ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். விசுவாசத்தின் ஆவியை தேவன் நமக்குள்ளாய் ஊற்ற விரும்புகிறார். வேதத்திலே இன்னொரு சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுது. 2 குருடர்களுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நூல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். இந்த சம்பவங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் 2 குருடர்கள் இயேசுவிடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். இயேசு அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தர் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, உங்கள் விசுவாசத்தின் படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை தொட்டு அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் பார்வை அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது அவள் முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தாள். அவள் தேவனிடத்தில் வார்த்தையை விசுவாசித்தாள் என்று பார்க்கிறோம். விசுவாசித்தபடினாலே ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவதி என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாமும் கூட பாக்கியவான்களாய், நாமும் கூட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய அற்புதங்களையும் தேவனுடைய நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம் என்பதிலே சந்தேகமில்லை. கடைசியாக இன்னொரு சம்பவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பாராட்டுவதை பார்க்கிறோம். கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது.
மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரை வாசித்து பாருங்கள். அங்கே கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து தன் மகளுக்காக கொடிய வேதனையால் அவதிப்படுகிறாள். ஆண்டவரே, இவளை சொஸ்தமாக்கும் என்று வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். அங்கே நடந்தது என்ன? முதலில் இயேசு அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் மௌனமா இருந்தார். ஆனாலும் அவள் பின்பற்றி தொடர்ந்து வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே போனேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொல்லுகிறார். அவ்வளவு தொடர்ந்து, ஆண்டவரே என் மகளை சொஸ்தமாக்கும் என்று சொல்லி பணிந்து கொள்வதை வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இரண்டாவது முறையாக அவர் சொல்வதை பார்க்கிறோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். உடனே அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், ஆமாண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தன் எஜமானுடைய மேசையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி அவளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். கானானிய ஸ்திரீயுடைய தாழ்மையை பார்க்கிறோம். இயேசு தன் மகளுக்கு அற்புதம் செய்வார் என்று பிடிவாதமாக பின்தொடர்ந்து அவரை பற்றி கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்தார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவளை கனப்படுத்தியதாய் வேதம் சொல்லுகிறது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி கானானிய ஸ்திரீயுடைய மகளை சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட விசுவாசத்தின் மூலமா நாம் கடந்து போகிறோமா? கிரியைகள் உள்ள விசுவாசம் உடையவர்களை இயேசு பாராட்டுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புவோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திலே நான் பார்க்கிற ஒரு காரியம், விசுவாச கிரியைகள் இல்லாத இடங்களிலே ஆண்டவர் தம் சிஷ்யர்களை கடிந்து கொள்வதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது எந்தெந்த இடங்களிலே இயேசு கடிந்து கொள்கிறார். பல இடங்களிலே 3 இடங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, சீஷர்களால் பிசாசை துரத்த முடியாதபடி இருக்கிற அந்த வலைகளிலே இயேசு கடிந்து கொள்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷங்கள் 17ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 21 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள். விசேஷமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 17ஆம் அதிகாரத்திலே 15-16 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, சீஷர்களை பார்த்து இயேசு கடிந்து கொள்வது காரணம் என்ன? விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கடிந்து கொள்ளுகிறார். சீஷர்கள் செய்த, அதாவது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை சீஷர்கள் பார்த்திருக்கிறார்கள், அதை உணர்ந்திருக்கிறார்கள். அவைகளை கண்டும் ஆனாலும் அவர்கள் விசுவாசம் இல்லாதபடினாலே அவர்கள் திகைத்து போயிருக்கிறதை பார்த்து தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், நீங்கள் வியாதிகளை சுத்தமாக்குங்கள், விசுவாசங்களை துரத்துங்கள், அநேகரை சுகமாக்குங்கள் என்ற ஒரு அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருந்தோம். ஆனால் இந்த 17ஆம் அதிகாரத்திலே அவைகள் செயல்படாதபடி அவர்கள் ஜெபித்தோம். பிசாசின் கிரையிலிருந்து விடுவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே தோற்று போவதை பார்க்கிறோம். இந்த விசுவாச நிலைமையை தான் பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். இன்னும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, ஜெபித்தோம், விடுதலை ஆக்கப்படவில்லையே, காரணம் என்ன? ஏன் எங்களால் இது கூடாமல் போயிடுச்சு என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே இயேசு சொல்கிறார், உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்பாலே போன்னு சொன்னார், அது அப்படியே உண்டாகும் என்று சொல்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, கடுகளுக்கு விசுவாசம் இருக்கிறதா? கடுகளுக்கு விசுவாசம் இருக்குமானால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னுமாக இரண்டாவதாக இன்னொரு இடத்தை பார்க்கிறோம். அடகு கடல் காற்றினால் ஜலத்தில் கொந்தளிப்பாலும் அலைக்கழித்த போது சீஷர்கள் பயந்ததினால் இயேசு கடிந்து கொள்வதை பார்க்கிறோம்.
இந்த சம்பவம் எங்க இருக்கிறது? லூக்கா இந்த சுவிசேஷ நூல் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்களை பார்க்கிறோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சீஷரோடு படகில் ஏறி அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த படகிலே அயர்ந்த நித்திரையிலே அவர் ஈடுபட்டார். அந்த சமயத்திலே திடீரென்று ஒரு சம்பவம் நடைபெற்றது. படகானது கடலிலே சுழல் காற்றினாலே இன்னும் உண்டானதினாலே படகு ஜலத்தினால் முழுமையாய் நிரப்பும்படியாக ஐயோ அந்த படகானது கவிழ்ந்து போடும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் வரும் பொழுது அவர்கள் இயேசுவை எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் மடிந்து போகிறேனே, நாங்கள் மடிந்து போய் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லும் பொழுது இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். உடனே காற்றும் கடலும் அமைதியாய் சென்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சீஷர்களை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு கேள்வி இதுதான், உங்கள் விசுவாசம் எங்கே என்று கடிந்து கொள்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்வதை பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் இன்னொரு சம்பவத்தை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். கானானை வேவு பார்க்க முடியாது 10 பேருடைய துர்ச்செய்தியை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மோசே 12 பேர்களை கோத்திரங்கள் வழியாக ஒவ்வொரு நபராய் 12 பேரை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் கானானை சுற்றி பார்க்க முடியாது, எப்படிப்பட்ட தேசம் என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பும் பொழுது என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலே எப்புனிமின் குமாரன் காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் அதிலே அடங்கியிருந்தார்கள். இவர்கள் 2 பேரும் அதிலே அடக்கமா இருந்தார்கள். காலேபும் யோசுவும் தவிர மற்ற 10 பேர்களும் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். துர்ச்செய்தி என்றால் என்ன? இங்கே நாம் பார்க்கிறோம் 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கானானுக்குள் பிரவேசித்தோம், அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், நல்ல செழிப்பான இடம்தான், நல்ல பழங்கள் காய்கறிகள் நிறைந்த ஒரு இடம்தான், மிக அருமையான தேசம் தான். ஆனால் கானானில் குடியிருக்கிற ஜனங்கள் அவர்கள் பலவான்களா இருக்கிறார்களே, நாம் அவர்களை ஒருபோதும் எதிர்க்க முடியாது. காரணம், நம்மை பார்க்கலாம் அவர்கள் பலவான்களா இருக்கிறார்கள், நம்மை பார்க்கலாம் அவர்கள் அதிக பலவான்களா இருக்கிறார்கள், பெரிய படைகளா இருக்கிறார்கள். அந்த தேசம் குடிகளை பட்சிக்கும் தேசம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமான தேவஜனமே, ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்களா இருக்கிறார்கள், ராட்சதர்களை போல இருக்கிறார்கள். நாங்கள் அவர்கள் பார்வையிலே ஒரு வெட்டி கிளைகளை போல இருந்தோம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படியாக அந்த தேசத்தை சுற்றி பார்த்தோம். ஆனால் நிச்சயமாக கானானை நம்மால் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் சொன்னார்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, காலேப் நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் எளிதாய் கானானை ஜெயிக்கலாம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே காரியத்தை தான் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் 9வது வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருடைய விசுவாசத்தை நாம் அறிந்து கொள்வோம். வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். வேதம் அழகாய் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, காலேப் விசுவாசத்தினாலே அவன் நடந்தான். 10 பேர்களும் தரிசித்து நடந்தார்கள். காலேப் யோசுவாவுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது வார்த்தைகள் முழுவதும் கர்த்தரை ஆதாரமாய் கொண்ட வார்த்தைகளை சொன்னார்கள். ஆனால் 10 பேருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கூறிய வார்த்தையிலே கர்த்தரை
இல்லை. அவர்கள் பேசின வார்த்தைகள் கர்த்தருடைய கோபாக்கினைக்குள்ளாய் மாற்றப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். காலேப் அவனுடைய வாயின் வாழ்க்கையிலே தேவ வார்த்தைகளை உறுதிப்படுத்தியது என்று பார்க்கிறோம். 10 பேருடைய வார்த்தைகள் அவருடைய அறிக்கைகள் எல்லாம் பொய்யாக்குவதாகவும் தூக்கி எறியப்படுவதாகவும் காணப்படுகின்றன. பிரியமான தேவ பிள்ளையே, நாம் எப்படி நடக்கிறோம்? விசுவாசத்திலே நாம் நடக்கிறோமா? ஒரு அருமையான உண்மை சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு அருமையான சகோதரர் குடும்ப தலைவர் மிகவும் வியாதிப்பட்டார். சுகமிடப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கே பரிசோதித்தவர்கள் என்ன வியாதி என்று தெரியாதபடினாலே அவர்கள் திகைத்தார்கள். கடைசியாக அவர் சுயநிலையிலே இருக்கிறார், அவரை சுகமாக்க முடியாது, நீங்கள் வீட்டிலே கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக அவர் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார். வீட்டிலே அவரை படுக்க வைத்தார்கள். அந்த குடும்ப தலைவியும் பிள்ளைகளுமாய் அவரை சுற்றிலுமாய் சேர்ந்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை பாட ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, சுய நினைவாய் இருக்கிற என் கணவனாரை, என் தகப்பனாரை ஆண்டவரே ஜீவனை தாரும் என்று சொல்லி கெஞ்சினார்கள். அந்த வலையிலே தொடர்ச்சியாய் ஜெபித்த வலையிலே அந்த சுய நினைவற்ற இருந்த அந்த தகப்பனார் மெதுவாக கண்களை திறக்க ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய கைகளும் கால்களும் அசைய ஆரம்பித்தது. அவர்கள் ஜெபித்தார்கள், கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். திடீரென்று அவர் என்ன செய்தார்? படுக்கையிலிருந்து அவர் எழுந்து உட்கார ஆரம்பித்தார். அவர்களுக்கு தெரியாது. தொடர்ந்து அவர்கள் ஆவியிலே ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு அதிசயம் நடந்தது. அவர் எழுந்தார், அவர் கர்த்தரை துதித்தார், அவர் எழுந்து நடனம் ஆடினார். பிரியமானவர்களே, அவர்கள் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மரண படுக்கை மாறியது. ஆமென். மருத்துவர்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் துதியின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய் அவர் பிள்ளைக்கு ஆண்டவர் உதவி செய்தார். பிரியமான தேவஜனமே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்பொழுதும் விசுவாசமும் அவிசுவாசமும் நமக்குள்ளாய் போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவிசுவாசம் கொடூரமானது மாத்திரமல்ல, அது ஒரு அபாயகரமானது. அது தேவ பிள்ளைகள் மத்தியிலே விசுவாசின் வல்லமையானது நம்மை எப்படியும் பாதாளத்தில் கொண்டு போகும்படியாக நம்மை தூக்கி எறியக்கூடிய அபாயகரமான காரியங்களை செய்வதாக நாம் பார்க்கிறோம். பெரும்பாலான நம்முடைய நினைவுகள், நம்முடைய வார்த்தைகள், செயல்களிலே கர்த்தருடைய அவிசுவாசம் இருக்குமானால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான தேவஜனமே, நீங்கள் விசுவாசத்திலே காணப்படுங்கள். காலேப் யோசுவாவுடைய விசுவாசத்தை பார்ப்பீர்களானால் காலேப்புடைய பார்வையும் வார்த்தைகளும் விசுவாசம் உள்ளதா இருந்தது. தங்களை பலவான்களாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் மாத்திரமல்ல, எவ்விதமான பயமோ திகிலோ எந்த விதமான குழப்பமோ போராட்டங்களோ அவர்களிடத்திலே இல்லை. அவர்களுடைய வார்த்தைகள் இரும்பு போன்ற விசுவாச வார்த்தைகளா இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவேதான் வெற்றியானவர்களை பேசினபடினாலே வெற்றியானவர்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். கடைசியாக இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியா சொல்லுகிறது? என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவைகளை சுதந்தரித்துக் கொள்ள. பிரியமான தேவஜனமே, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால் அவர்கள் விசுவாசத்தின் ஆவியை பெற்றவர்களாக இருந்தார்கள். யாரெல்லாம் அந்த விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோமோ அவர்கள் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே அவர் அசைக்க முடியாதவருடைய விசுவாசத்திலே பெருக செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீதியான வாழ்க்கையின் வழியாக கடந்து போகும் பொழுது அந்த விசுவாச வார்த்தையானது கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த காலேப் வார்த்தைகளை கேட்ட 10 கோத்திரத்தினுடைய மக்களும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த போதிலும் அவர்களுக்குள்ளாய் அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தபடினாலே
அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவன் வீடுகளை இழந்தான், ஆடு மாடு ஒட்டகங்கள் இன்னுமாய் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்தான், சுகத்தையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்த நீதி உள்ளவனாய் காணப்பட்டான். அவனுடைய மனைவி சொல்வதை பார்க்கிறோம், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். காரணம், அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். நாம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் பொழுது ஆமென், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. பிரியமான சகோதரனே, உங்கள் மனைவி சாட்சி கொடுக்க முடியுமா? உன் மனைவியை குறித்து உன்னுடைய புருஷனானவர்கள் சாட்சி கொடுக்க முடியுமா என்பதை பார்ப்போம். 2 நாளாகம புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் சொல்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, விசுவாசத்திற்காக நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். பிரியமான தேவஜனமே, இங்க லூக்கா சுவிசேஷ நூல் 17ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசத்தின் ஆவி நமக்குள் இறங்க தேவனை நோக்கி நாம் மன்றாட வேண்டும், பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்கு போதுமானது அல்ல, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண, என்னுடைய விசுவாசம் பெருக வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீ ஜெபிக்கும் பொழுது உனக்குள் விசுவாசம் பெருகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. மூன்றாவது, இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்திலே நாம் நிறைந்திருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், உன்னுடைய உள்ளத்திலே அதை பதித்துக் கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை கேட்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசமானது பெருகச் செய்யும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பிரியமான தேவ ஜனமே, விசுவாசத்திலே கடந்து போகும் பொழுது உனக்குள்ளாய் தேவனாகிய கர்த்தர் விசுவாச ஆவியை ஊற்றுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. கடைசியாக நான்காவதாக, அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியினாலே விசுவாசம் வரும் என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவன் கொடுக்கிற வரங்களிலே ஒரு வரம் விசுவாசம் வரம் என்று தெளிவாய் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அந்த விசுவாச வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கேட்கும் பொழுது தேவனுடைய கர்த்தருடைய கரமானது, அவருடைய வல்லமையானது, அவருடைய பலனானது நமக்குள்ளாய் விசுவாசத்தின் ஆவி பெருகும் பொழுது ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜான் ஜீலேக் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதர் இருந்தார். அந்த தேவ மனிதருடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே கடந்து போகும்போது அவருக்கு அடிக்கடி ஒரு கடிதம் வருமா. அந்த கடிதத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் தன் சகோதரி மரித்த சூழ்நிலை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அவர் அதிகமாய் துக்கப்படுவார். கடைசியாக ஒரே ஒரு சகோதரி மாத்திரம் இருந்தார்கள். அந்த சகோதரி அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள். என்ன இருந்தது? அதை பிரித்து வாசித்து பார்த்தார். நான் மரண படுக்கையில இருக்கிறேன் சகோதரனே, நீ நிச்சயமாய் வந்து எனக்காய் ஜெபிப்பாயா, நான் காத்திருக்கிறேன் என்ற ஒரு மணலை பார்த்து உடனே அவர் கண்ணீர் விட்டார். இத்தனை சகோதரிகளை நான் இழந்து போனேனே, எனக்கு இருப்பது ஒரே ஒரு சகோதரி தான். அந்த ஒரு சகோதரி நான் இழக்க மாட்டேன். எப்படியாவது அவர்கள் ஜீவனோடு வர வேண்டும், அவர்கள் வியாதியிலிருந்து மறைய வேண்டும், அவர்கள் சுகமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஓடி ஓடி வந்தார். வீட்டுக்கு வந்து பார்த்தார், மரண படுக்கையில் அந்த சகோதரி இருந்தார். அந்த மரண படுக்கையில் இருக்கிற அந்த சகோதரியை பார்த்து, சகோதரியே பயப்படாதே, நான் உனக்காய் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உனக்குள்ளாய் ஜீவனை கொடுப்பார், இன்னும் நீ வாழ்வாய், தீர்க்காயுசோடு இருப்பாய் என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க 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 அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அவள் மரண படுக்கையிலே, சகோதரே நான் கடந்து போக விரும்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டு தன் ஜீவனை விட்டார். தன் ஜீவனை விடும் பொழுது அவளுக்குள்ளாயிருந்த அந்த ஆவியானது
அவருக்கு முன்பதாய் கடந்து போகிறது. அவருடைய கண்கள் ஜான்ஜிலே கூடிய கண்கள் திறக்கப்பட்டபடினாலே அந்த ஆவியை பிடித்துக் கொண்டு அவர் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த ஆவி ஆண்டவரே என் சகோதரிக்குள்ளாய் கடந்து போக வேண்டும், அவன் மறிக்க கூடாது, எல்லா சகோதரி நான் இழந்து விட்டேன், இந்த சகோதரி நான் இழக்க கூடாது என்று சொல்லி அவர் கண்ணீரோடு புலம்பி போராடி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு சில மணித்துளிகள் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது சோர்ந்து போன ஒரு நிலைமையிலே அந்த 19ஆம் நூற்றாண்டிலே தேவனுக்காய் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அவருக்கு தெரிந்த ஒரு தேவ ஊழியத்திலே அவர்கள் ஒரு கையில அந்த ஆவியை பிடித்துக் கொண்டு மற்றொரு கையில போன் மூலமாய் பேசி, சகோதரனே என் சகோதரிக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவர் மரண படுக்கையில் இருக்கிறார், அந்த ஆவியை நான் வைத்திருக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியவில்லை, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நீங்கள் ஜெபிப்பீர்களா? அந்த ஆவியானது அந்த சகோதரிக்குள்ளாய் கடந்து வர வேண்டுமே என்று சொல்லி அவர் வேதனையோடு சொல்லப்படுது. கவலைப்படாத ஜான்ஜிலே, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும்போது அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவர் கையில் இருந்த அந்த ஆவியானது அந்த சகோதரிக்குள்ளாய் கடந்து போனது. அவர் மீண்டும் எழுந்து பணிவிடை செய்தார்கள். எத்தனை ஆச்சரியமான காரியம்! விசுவாசத்தினாலே வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் சாதித்தார்கள். பிசாசின் வல்லமையை முறியடித்தார்கள். விசுவாசத்தினாலே அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை நாம் கிரியை செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். வில்லியம் கேரி சொல்லுகிறார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்யும் போது, பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசத்தினாலே சகலவற்றையும் ஜெயித்தவர்களாய் முன்னேறி செல்வீர்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான நாளுக்காய் நன்றி சுவாமி. வேதத்தை குறித்து நாங்கள் தியானிக்க பார்க்கும் பொழுது, அநேகருடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவர்களை பாராட்டுகிறேன் என்று பார்க்கிறோம், நீர் ஆச்சரியப்படுகிறேன் என்று பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்திலே விசுவாசமானது செயல்படாதபடிக்கு இருக்கிற மக்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து கடிந்து கொள்ளுகிறேன் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு அருமையான ஆண்டவரே சகோதரிய பிள்ளையுடைய தகப்பன் இப்படியா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக என்று ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாச வாழ்க்கையில ஓட வேண்டுமே. விசுவாசத்தை கெடுக்கும்படியான பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தரை விடுதலையாக்கும்படியாய், விசுவாச வீரர்களாய் மாற்றும்படியாய், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய், விசுவாசத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசம் இது போதாத ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை ஓட்டத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் யாரெல்லாம் ஆண்டவரே எங்களை விசுவாசத்திலே நீர் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய ஜெபங்கள், அவருடைய தேவைகள், அவர்கள் ஜெபிக்கிறதான எல்லா ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் அதிசயங்களின் தேவன், நீர் அற்புதங்களின் தேவன், நீ சொன்னால் ஆகும், கட்டளை நிற்கும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இந்த வேளையிலே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே, நீர் இறங்குவீராய். ஆண்டவரே, வியாதியின் படுக்கையில இருக்கலாம், அநேகர் கண்ணீரோடு வேதனையோடு ஐயோ என் வியாதிக்காக சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் விடலாம். இயேசுவின் வல்லமை புறப்பட்டு ஆண்டவரே அவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிற பிரகாரமாய் கர்த்தர் அற்புதம் செய்வீராய். அநேக கட்டுகளோடு ஆண்டவரே பாரத்தோடு இருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி, பயங்களிலிருந்து விடுதலையாக்கி, கவலைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, விசேஷமாய் வேலை இல்லையே, நான் என் எதிர்காலம் என்ன, கடன் வாரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி திகைக்கிற பலவிதமான புலம்புகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் இந்த பஞ்ச நாட்களிலும் கூட உம்முடைய அதிசயங்களை காண செய்யும்படியாய் நீர் அற்புதங்களை செய்வீராய், நீ நடத்துவீராய். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் தஞ்சம் என்று சொல்கிறது போல எந்த சேதமும் வராதபடிக்கு
கர்த்தர் விசுவாச குடும்பங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு செல்லட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடைபெறட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தர் விடுதலை ஆவியை கட்டளையிடுவீராக. சுகமாக்கப்படுவார்களா? தேவ சமாதானம் உடைய உள்ளங்களிலே இறங்கட்டும். தேவ சமாதானம் உடைய குடும்பங்களிலே கடந்து போகட்டும். ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே வல்லமை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். நாங்கள் விரைவிலே ஆண்டவரே நாங்கள் கூடி நாங்கள் ஆராதிக்க முடியாய் திருச்சபையின் காரியங்களை ஆண்டவரே ஒழுங்குபடுத்தும்படியாய் நீ திறந்தருளும்படியாய் எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே பொல்லாத இந்த வியாதியினால் கஷ்டப்படுகிற எல்லாரும் சுகமாக்கப்பட ஒவ்வொரு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையினால் பிழைக்கத்தக்கதாய் சுகம் பெறத்தக்கதாய் ஆண்டவரே அற்புதத்தை செய்து கொண்டு வர வேண்டும் என்று நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. நீர் அற்புதங்களை செய்கிறபடியால் நன்றி. நீர் அதிசயங்களை செய்கிறபடியால் நன்றி. நீ மகிமைப்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை, உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளோடும் கர்த்தருடைய பிரசன்னமும் மகிமையும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் வல்லமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் மீண்டுமாக வருகிற நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை காணொலியின் வழியாக நாம் ஆயத்தத்தோடு இருப்போம். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன் அற்புதமாய் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம்